போன வாரம் பாட்டாளி மக்கள் கட்சியோட சித்திரை முழு நிலவு மாநாடு நடந்துச்சு. கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தளபதியை பத்தி சில விஷயங்கள் மறைமுகமா பேசியிருந்தாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தளபதியை பத்தி அப்படி என்ன பேசினாரு, அதுக்கு இப்போ தளபதியோட தொண்டர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இவ்வளவு நாளா திமுக தாவேக கட்சிகளுக்கு இடையில தான் சோசியல் மீடியால வார்த்தை போர்கள் நடந்துகிட்டு இருந்தது. பட் இப்போ பாமக தாவேக அப்படின்ட்டு அந்த களம் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் ரீசெண்டா நடந்து முடிஞ்ச பாமக மாநாடு தான். அதாவது டிவிகே மாநாடு பெருசா இல்ல பாமக மாநாடு பெருசா அப்படின்ட்டு ஒரு விவாதம் இப்போ சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாமக மாநாட்டுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா தளபதியை மறைமுகமா தாக்கி பேசியிருந்தாரு. அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக தொண்டர்கள் மத்தியில என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க யார் யார் பின்னாடியோ போறீங்க, அடுக்கு மொழியில வசனம் பேசினா அவங்க பின்னாடி போறீங்க, சினிமால நடிக்கிறவங்க பின்னாடி எல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க, என்ன நம்பி ஏன் பின்னாடி வாங்க அப்படின்ட்டு தளபதியை மறைமுகமா தாக்கி பேசியிருந்தாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசின இந்த ஒரு பேச்சு இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா தளபதியோட தொண்டர்கள் தான். என்ன ப்ரோ சொல்றீங்க, தளபதியை மறைமுகமா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு, இதை எதுக்காக நம்ம கட்சிக்காரங்களே வைரல் ஆக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும். அதாவது முழுசா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசினதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தினர் வேலை பார்த்திருக்காங்க. சினிமாக்காரங்க பின்னாடி போகாதீங்க அப்படின்ட்டு பாமக தொண்டர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவுரை சொன்னாரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பொண்ணை சமீபத்துல தளபதியை சந்திச்சு பேசியிருக்காங்க. அவரோட பொண்ணு தயாரிச்ச படத்தை ப்ரமோஷன் பண்றதுக்காக தளபதி கிட்ட தான் போயிருக்காங்க. அந்த போட்டோஸை வச்சுதான் இப்ப தமிழக வெற்றி கழகத்தினர் அன்புமணி ராமதாஸுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணை எங்க தளபதியை நம்பிதான் போறாங்க, அப்படி இருக்கும்போது உங்க தொண்டர்கள் மத்தியில எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு பேசின வீடியோஸையும் அவரோட பொண்ணு தளபதியை மீட் பண்ண போட்டோஸையும் தமிழக வெற்றி கழகத்தினர் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.